மொத்தத்தில் பகவானின் அபிலாஷைப்படியே அனைத்தும் நடக்கிறது. அது சரி திருக்கோஷ்டி, எப்படி இருக்கிறான் உன் மைத்துனன் மாதவன்? தன் சகதர்மணியுடன் மிகவும் நன்றாகவே இருக்கிறான் சுவாமி. மாதத்தில் நிச்சயம் ஒரு முறையாவது தம்பதி சமேதராக அடியேனி நகத்திற்கு வருகிறார்கள். மனமொத்து இருக்கிறார்கள். சத் விஷயங்களில் நாட்டமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள். தகுந்த ஆலோசனைகளை எங்களிடமிருந்து பெறுவதற்கு தயங்குவதே இல்லை சுவாமி. கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது திருக்கோஷ்டி. ஆரம்பத்திலேயே உன் யோசனைப்படி மாதவன் தன் வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொண்டிருந்தால் பல சங்கடமான விஷயங்களை அவன் தவிர்த்திருக்கலாம். சில பேர் அனுபவத்தால் மாற வேண்டும் என்ற விதி இருக்கிறது. குழந்தைகள் வளரும் போதே பெரியவர்களிடம் மரியாதையுடனும் பகவானிடம் பக்தி உள்ளத்துடனும் இருக்க வேண்டும். அதில் அவர்களை பழக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உங்கள் குழந்தைகளை அப்படித்தானே பழக்குகிறீர்கள்? ஆமாம் சுவாமி. என்ன பெரிய நம்பி, எப்படி இருக்கிறான் உமது புத்திரன் புண்டரிகாக்ஷன்? நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறான் சுவாமி. பாடசாலையில் ஆரம்ப பாடங்களை முடிக்கும் தருவாயில் இருக்கிறான். நித்தியம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல தவறுவதே இல்லை. அப்படியா? மிக்க சந்தோஷம். பெண்ணரசி அத்துழாயை பற்றி சொல். மிகவும் சௌக்கியம். பேசும் பேச்சும் கேட்கும் கேள்விகளும் அலாதி. சில கேள்விகளுக்கு அடியேனாலேயே பதில் கூற முடியாமல் திணறி இருக்கிறேன். சில நேரங்களில் பெருமாள் விக்கிரகத்திற்கு முன் நின்று கொண்டு பகவானிடமே வாதாடுவது போல் பேசுகிறாள். அறிவார்ந்த குழந்தை. பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையுடனும் அளவான கண்டிப்புடனும் வளர்க்க வேண்டியது மிக அவசியம். உனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் திருக்கோஷ்டி. புரிந்தது சுவாமி. நல்ல விஷயங்களையே அந்த பிஞ்சு மனங்களில் விதைக்க வேண்டும். கோபத்தாலோ மற்ற காரணங்களுக்காகவோ குரலை உயர்த்தி சத்தம் போட்டு பிறரை அடக்குவதையோ அல்லது அடிக்க கை ஓங்குவதையோ குழந்தைகளை அருகே வைத்துக் கொண்டு செய்ய துணிவீர்களே ஆனால் அவ்வளவுதான். குழந்தைகளும் ஓஹோ நாமும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் போலிருக்கிறது என்று தவறான வழியை தேர்ந்தெடுக்க நீங்கள் காரணமாகிவிடக் கூடாது. புரிந்ததா? இது அனைவருக்குமான உபதேசம். அதை நன்கு உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. முக்கியமாக அடியேன் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நல்ல விஷயங்கள் உள்ளே புகுகிறதோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள், குறிப்பாக மனது வியாகுலமடையக்கூடிய விஷயங்கள் உள்ளே புகாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம். காரணம், விபரீதமான செய்திகள், காட்சிகள் சட்டென்று மனதில் பதிந்துவிடும். எனவே விலக்க வேண்டியவற்றை தூர விலக்கி கொள்ள வேண்டிய நல்ல கருத்துக்களை, செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டியது மிக அவசியம். இதையெல்லாம் உங்கள் இருவருக்கும் சொல்ல வேண்டியதில்லைதான். இருப்பினும் உங்களின் ஆசானாக சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். சுவாமி, கற்றலில் கேட்டல் நன்று என்பதுதான் ஆன்றோரின் வாக்கு. அதன்படி தாங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மதுரமானது. பல முறை கேட்டாலும் திகட்டாதது. நாங்கள் முன்பே பல முறை சொன்னது போல் தாங்கள் ஆசான் மட்டுமல்ல, எங்கள் தகப்பனாரைப் போன்ற ஆதரவும் ஆதாரமும் ஆனவர். ஆம் சுவாமி, தங்களின் உன்னதமான வழிகாட்டுதலில் நாங்கள் தன்யர்களானோம். சுவாமி. என்ன மலராண்டான், பிரயாணத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்து விட்டாயா? ஆயிற்று சுவாமி. மாரநேர் நம்பி, ஏன் இன்னும் உள்வேலையிலேயே மும்முரமாக இருக்கிறாய்? இதோ சற்று நேரத்தில் மடத்து வேலைகளை முடித்து விடுவேன் சுவாமி. இன்னும் சற்று நேரத்திலேயே புறப்பட்டு விடலாம் சுவாமி. வெகுநாள் பயணத்திற்கு உண்டான அனைத்தும் தயாராகவே இருக்கிறது. சரி, நீ செல். ஆகட்டும் சுவாமி. சரி திருக்கோஷ்டி, நீயும் இன்றுதானே புறப்படுகிறாய்? ஆம் சுவாமி. தாங்கள் சஞ்சாரம் முடித்து திரும்புகையில் அவசியம் திருக்கோஷ்டியூர் வருவதாக அருளியிருக்கிறீர்கள். அதை தயவு செய்து மாற்றிவிட வேண்டாம் சுவாமி. போவது நேராக திருமாலிருஞ்சோலை, வரும்போது அவசியம் திருக்கோஷ்டியூர் வருவேன். உன்னையும் கடாட்சிப்பேன். போதுமா? போதும் சுவாமி. சரி பெரிய நம்பி, நீயும் சீக்கிரம் உன் அகத்தில் தகுந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு மடத்திற்கு வந்துவிடு. நாம் சீக்கிரம் புறப்பட வேண்டும். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. மலராண்டான், சொல்லுங்கள் சுவாமி. முன்னேற்பாடாக அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டாகிவிட்டதா? ஆயிற்று சுவாமி. முக்கியமாக நெல்லிக்கனிகள், அதை பத்திரப்படுத்திக் கொண்டாயா? ஓ,
எப்பொழுதோ எடுத்து வைத்துக் கொண்டேன் சுவாமி. மிகவும் நல்லது. ஏனென்றால் நம் ஆச்சாரியர் பல மருந்துகளை வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும் நம் அனைவரின் வேண்டுகோளின்படி நெல்லிக்கனிகளை மட்டும் மருந்து பத்தியமாக உட்கொண்டு வருகிறார். அதற்கு பங்கம் வந்துவிடக்கூடாது. தாங்கள் அன்று சொன்ன போதே அடியேன் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொண்டேன் சுவாமி. இன்று பத்திரமாக எடுத்துக்கொண்டாகியும் விட்டது. அப்படியானால் சரி. உத்தரவு சுவாமி. சரி பெரிய நம்பிகளே, அடியேனும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சஞ்சாரம் முடிந்து திரும்பும் போது தங்களை ஆச்சாரியரோடு சந்திக்க திருக்கோஷ்டியூரில் அடியேன் ஆவலாக காத்திருப்பேன். தங்கள் சித்தப்படியே திருக்கோஷ்டி நம்பிகளே. வருகிறேன். என்ன காந்திமதி, பெருமாளை சேவித்த திருப்தியே இல்லாமல் ஏதோ சிந்தனையில் இருக்கிறார் போல் தோன்றுகிறது. காலம் எத்தனை வேகமாக ஓடுகிறது என்று நினைத்து பார்த்தேன். ராமானுஜன் இப்பொழுதுதான் பிறந்தார் போல் இருக்கிறது. அதற்குள் அவனுக்கும் திருமணம் நடந்து மேற்படிப்புக்காக திருப்புட்குழிக்கு சென்றிருக்கிறான். அவனை பிரிந்திருப்பது கடினமாக இருக்கிறது. வாரத்தில் 2 முறை வந்து செல்வதாக கூறினான். ஆனால் வருவது வரை நிச்சயமில்லை. நீ அவனை பெற்றவள் அல்லவா? அதுதான் மனம் பரிதவிக்கிறது. அடியேனோ அவன் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறேன். நாளை இந்த ஊரே, உலகமே அவனை போற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். சுவாமி, பொதுவாக பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்கள். அதை சற்று மாற்றி பெற்ற மனம் பித்து, பெற்றவன் மனமும் கல்லு என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சோமயாஜி, நமஸ்காரம். 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 எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். சோமயாஜி அவர்களே, உடல் நலம் எப்படி இருக்கிறது? அந்த பரந்தாமனின் அருளால் க்ஷேமமாக இருக்கிறேன். ஆனால் என்ன ஓய்வொழிவில்லாமல் இருக்கிறார்? ஏன் அப்படி? முன்பெல்லாம் ராமானுஜன் எங்களுடன் அகத்திலேயே இருந்தான். இவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது இவரே எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது. காந்திமதி, நீயோ அடியேனை பற்றியும் ராமானுஜன் அடியேனுக்கு செய்யும் உதவிகளைப் பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். சற்று முன்தான் இவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். ராமானுஜன் உலகளவில் பிரசித்தி பெற வேண்டும் என்பதுதான் அடியேனின் அவா. சரியாக சொன்னீர்கள் சோமயாஜி. அவன் அடியேனின் மாணவன் என்று சொல்வதை விட அடியேன் அவனது குரு என்று சொல்வதில்தான் பெருமை. நீங்களும் அவனை தக்க இடத்திற்குத்தான் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். திக்கெட்டும் அவன் புகழ் பாடும் என்றுதான் என் உள்மனம் சொல்கிறது. கேட்டுக்கொண்டாயா காந்திமதி? ஒரு குரு தன் மாணவனை பற்றி இத்துணை ஸ்லாகித்து பேச வேண்டுமென்றால் அது ராமானுஜனின் அறிவையும் ஞானத்தையும் எடுத்து காட்டுகிறது. இதை அடியேன் உங்களுக்காகவோ வெறும் வாய் வார்த்தைகளுக்காகவோ சொல்லவில்லை. அடியேனிடம் எத்தனையோ மாணவர்கள் பயில்கின்றனர். அவர்கள் அனைவரையும் விட பன்மடங்கு அறிவாற்றல் படைத்தவனாக உங்கள் மகன் விளங்குகிறான். அவன் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அவா அடியேனுக்கும் உள்ளது. காந்திமதி, ஆண்கள் எப்போதும் இப்படித்தான் வித்தையை பற்றியும் லௌகீகத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டும். நாம் மற்ற குடும்ப விஷயங்களை பேசுவோம், வாருங்கள். சோமயாஜி, நம் கடமை இவர்களுக்கு தெரியாது. நீங்கள் உடுத்தியுள்ள இந்த புடவையின் நிறம் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்ப்பது போல் இருக்கிறது. புதிதா? எப்பொழுது வாங்கினீர்கள்? புதிது என்றும் சொல்ல முடியாது, பழையது என்றும் சொல்ல முடியாது. அதிகமாக உடுத்துவதில்லை. ராமானுஜனின் திருமணத்தின் போது வாங்கியது. திருமணம் என்றதும் ஞாபகம் வருகிறது. உங்கள் மருமகள் தஞ்சா எப்படி இருக்கிறாள்? மிகவும் பவ்யமாக, அடக்கமாக நடந்து கொள்கிறாள். அவளை எங்கள் மகளாகவே நாங்கள் கருதுகிறோம். அவளும் எங்களை பெற்றோருக்கு சமமாகத்தான் நினைக்கிறாள். அதுவும் சரி. புதிதான பெண் இல்லையே, பரிச்சயப்பட்டவள் தானே? என்னதான் பரிச்சயப்பட்டவளாக இருந்தாலும் புக்ககம் என்று வந்தால் அங்கு நிலவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா பெண்களுக்கும் ஏற்படும் அல்லவா? அந்த விதத்தில் தஞ்சா நன்றாக அனுசரித்து நடந்து கொள்கிறாள். ஆனால் என்ன,
ராமானுஜனின் மீது ஏகத்துக்கு அக்கறை கொண்டிருக்கிறாள். சென்ற முறை அவன் இங்கு வந்திருந்த பொழுது தளிகை முழுவதும் அவளே செய்தாள். ராமானுஜனும் அவளை வெகுவாக பாராட்டினான். இது நாள் வரை என் தளிகையை கூட இப்படி போற்றியது கிடையாது. எனக்கு என் மகன் மற்றும் மருமகளை பற்றிய நினைவு வருகிறது. அவர்களுக்கு திருமணமான புதிதில் நானும் இதே நிலையில்தான் இருந்தேன். பல சமயங்கள் என் மருமகள் மீது எனக்கு கோபம் கூட வந்ததுண்டு. இது நாள் வரை எல்லாவற்றையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்தேன். திடீரென இவள் எங்கு புகுந்தாள், ஏன் இத்தனை உரிமை கொண்டாடுகிறாள் என்றெல்லாம் மனம் புழுங்கும். அப்பொழுதுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். என்ன உண்மை அது? நம் மீதும் ஒரு சிறு தவறு இருக்கிறது. சிறு வயது முதலே மகனை வளர்த்ததால் வேறு ஒருத்தி அவன் மீது உரிமை கொண்டாடுவதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நமக்கு போட்டியாக வந்திருக்கிறாளோ என்று நம்ப தோன்றுகிறது. அப்படி இல்லாமல் நம் மகன் மீது அன்பு செலுத்தவும் அக்கறை கொள்ளவும் இன்னொரு ஜீவனம் இருக்கிறது என்று நம் மனதை மாற்றிக்கொண்டால் நீங்கள் கூறிய அந்த பயம் நம்மை விட்டு விலகிவிடும். நீங்கள் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது. அதேபோல் மருமகளும் தன் அகத்துக்காரரை பெற்று வளர்த்து ஆளாக்கியவள் இந்த தாய். ஆதலால் அவளுக்கும் அவர் மீது சகல விதமான உரிமையும் உண்டு என்பதை உணர்ந்தால் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சரி, தஞ்சா எங்கே? அவள் உங்களுடன் வரவில்லையா? திருமணமான புதிதிலேயே ராமானுஜனை பிரிந்திருப்பது அவளுக்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஆனால் அதை கூட அவள் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. அந்த பிரிவை மறப்பதற்காக ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பாள். இப்பொழுது கூட பாருங்கள், நான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் ஆற்றங்கரைக்கு சென்றிருக்கிறாள் துணிகளை துவைப்பதற்கு. என்னடி அமுதா, வழக்கமாக மூட்டை துணி கொண்டு வருவாய், இன்று 2 புடையோடு வந்திருக்கிறாய். எனக்கு ஜுரம் அடிக்கிறது பாட்டி. அதுதான் அத்தியாவசியமான புடவையை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னது, ஜுரம் அடிக்கிறதா? ஆமாம், ஜுரம் அடிக்கிறது. ஆனாலும் கடுமையாக இல்லை. 10 அரைத்து போட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இந்த ஜுரத்துடன் ஆற்றுக்கு எதற்கு துணி துவைக்க வந்தாய்? வேறு வழி பாட்டி. என் வேலைகளை செய்ய எனக்கென்று யாராவது சீதன வெள்ளாட்டி இருக்கிறாளா என்ன? எல்லா வேலைகளையும் நான் தானே செய்தாக வேண்டும். உனக்கு யாரும் இல்லை என்று நீ அங்கலாய்க்கிறாய். எனக்கு மாற்றுப்பெண் என்று ஒருத்தி இருந்தும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆரம்பித்து விட்டீர்களா உங்கள் மாற்றுப்பெண் புராணத்தை? வேற என்ன செய்வது? என்னுடைய நிலை அப்படி இருக்கிறது. இந்த வயதில் நான் என்ன சீதன வெள்ளாட்டியை வைத்துக் கொள்ள முடியும்? சரி சரி, என் வேதனை என்னுடன் இருந்து விட்டு போகட்டும். ஆமாம், நேற்று திருவிழாவில் கூத்து நடந்ததே, அதற்கே நீ வரவில்லை. கூத்து என்றால் அது நடுநிசியை தாண்டி விடுமே. ஆமாம், அதனால் என்ன? அதையும் பார்க்க வேண்டும். களவும் கற்றுமறை என்று பெரியவர்கள் சொன்னதில்லையா? எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு வந்திருந்தேன். ஆனால் உடல் சற்று கதகதப்பாக இருந்ததால் முன்னதாகவே அகத்திற்கு வந்துவிட்டேன். ஆமாம், கூத்து எப்படி இருந்தது? கூத்து என்றாலே அது கூத்து போல் தானே இருக்கும். ஆனால் நான் கடைசி வரை இருந்து பார்த்து விட்டு தான் சென்றேன். முடியும் வரை என்றால் நிச்சயம் நடுநிசியை தாண்டி இருக்குமே. ஆமாம், இதில் வேடிக்கை என்னவென்றால் கடைசி காட்சி வரும்பொழுது கூட்டத்தில் இருந்த பெரும்பாலோர் உறங்கிவிட்டனர். அந்த காட்சியில் நடித்த நடிகனே தூங்கிக் கொண்டேதான் நடித்தான். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான், ஆனால் நான் விழித்துக் கொண்டுதான் இருந்தேன். அது மட்டுமல்ல, அவன் பேசிய வசனத்திலும் தவறு இருந்தது. அவன் பேசிய வசனம் தவறு என்று சொல்லி நான் அதை திருத்தி மறுபடியும் பேசி நடிக்க வைத்தேன். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கரகோஷம் எழுப்பி என்னை பாராட்டினார்கள். அந்த பாராட்டில் அப்படியே பூரித்து போனீர்களாக்கும். பாட்டி, அங்கு பாருங்கள் தஞ்சாவை. வாருங்கள். தஞ்சா. என்னடி தஞ்சா, இப்பொழுதெல்லாம் எங்களிடம் சரியாக பேசுவதே இல்லையே. ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுகிறாய். அதுவும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாய். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பாட்டி. வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுதே பாருங்களேன், இந்த துணி எல்லாவற்றையும் உலர்த்திவிட்டு பிறகு அங்கு கட்டி வைத்திருக்கும் பசுமாடுகளை ஆற்றில் நீராட வைத்து
அவைகளுக்கு தீவனம் வைத்துவிட்டு அதன் பிறகு குடத்தை நன்றாக சுத்தம் செய்து தண்ணீர் பிடிக்க வேண்டும். அதற்குள் இந்த துணிகள் எல்லாம் உலர்ந்துவிடும். உலர்ந்துவிட்ட துணிகளை எடுத்து அகத்துக்கு சென்று மடித்து வைக்க வேண்டும். அதற்குள் மாலை பொழுதாகிவிடும். வெளிவாயிலில் தண்ணீர் தெளித்துவிட்டு கோலம் போட்டுவிட்டு பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். அதனை எடுத்து தளிகை செய்ய வேண்டும். எல்லோருக்கும் அமுது படைத்து நானும் உண்டு முடிப்பதற்குள் உறங்குவதற்கான நேரம் நெருங்கிவிடும். அப்பப்பப்பா, அப்படி என்றால் ஓய்வு ஒழிவு இல்லாமல் வேலை செய்கிறாய் என்று சொல். இது என்ன உன் மாமனார் வேஷ்டி போல் இருக்கிறதே, அதையும் நீதான் துவைத்து உலர்த்துகிறாயா? அதில் என்ன தவறு? அவரும் என் தந்தைக்கு சமமானவர் தானே. நான் 2ஆம் தர மாணவனாகிவிட்டேன். ஏனடா இப்படி பேசுகிறாய்? நீ எப்படி 2ஆம் தர மாணவனாக ஆனாய்? ஆகவில்லை, ஆக்கிவிட்டானவன். இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னால யார் இருந்தாலும் அவங்கள நான் விடமாட்டேன்.